நமஸ்காரம். உங்கள் கல்பனா ஸ்ரீகாந்த். மிதுன ராசி மற்றும் மிதுன லக்ன அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் 2025 எப்படி இருக்கும் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. ஏப்ரல் மாத பலன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுலேயும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். என்ன எதுக்கு அப்படின்னா இதை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிறைய 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 நன்மைகள் இருக்குது. அதே மாதிரி எச்சரிக்கையும் நிறைய இருக்குது. சரி, ஏன் இந்த வார்த்தை அப்படின்னா 10ஆம் வீட்டில் உங்களுக்கு 5 கிரகங்களோட ஆரம்பிக்குது இந்த ஏப்ரல் மாதம். எந்தெந்த கிரகம்? சூரியன், ராகு, சனி, சுக்ரன், புதன். ஸோ உங்களுடைய ராசிநாதன் யாரு? புதன். அப்ப புதன் 4 நல்லவங்களோட சேர்ந்தா நல்லவர், 4 கெட்டவங்களோட சேர்ந்தா அப்படி இல்லை. அப்படி இருக்கும்போது இப்போ எப்படி இருக்குன்னா என்ன பண்றதுன்னே தெரியாம மண்டை பிச்சுக்கிற மாதிரி இருக்கும். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னாலும் சரி. ஏன்னா இங்க ஐடியாஸ்ன்றது ஒரு ஐடியா கிடைச்சா பரவாயில்ல, 10 ஐடியா வரும். வேலையே கிடைக்கல, இப்ப பார்த்தா திடீர்னு 4 கம்பெனிலேருந்து கூப்பிடுறாங்கடா, என்னடா பண்றது அப்படின்ற மாதிரி இருக்கும். இவன் பார்த்தா 2 நாளுக்குள்ள சொல்லுன்றான், இவன் நாளைக்கே வான்றான், எப்படிடா அனலைஸ் பண்றது அப்படின்னு ரொம்பவே அப்செட்டா இருப்பீங்க. 12ஆம் வீட்டில் குரு சுக்ரன் வேற பரிவர்த்தனை. அப்படி இருக்கும்போது வேலை கிடைச்சதுன்றது சந்தோஷப்படுறதா, அப்படி இல்லைன்னா எந்த வேலைக்குள்ள நுழையிறதுன்னு தெரியாம கவலைப்படுறதா அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்க குழந்தைங்களா இருக்கும்போது இப்ப எல்லாம் எக்ஸாம்ஸ் முடிச்சிட்டீங்க, இது ஏப்ரல் மந்த் இல்லையா, அப்போ இந்த குரூப் எடு, அந்த குரூப் எடு, இது நல்லா இருக்கும், அது நல்லா இருக்கும், இப்போ ரொபாட்டிக்ஸ் போ, என்னதான் இருந்தாலும் டாக்டர் தான்டா அப்படின்னு பல கருத்துக்களை சொல்லுவாங்க. ஸோ இதுக்கெல்லாம் என்ன வழி அப்படின்னு பார்த்தா, சேம் திங் இன் பிஸ்னஸும் வரும்போது நிறைய ஆர்டர்ஸ் வரும். ஆனால் எந்த ஆர்டரை எப்படி எடுக்கிறது? வாழ்க்கையினுடைய முன்னேற்றமே எதை எப்போ எப்படி அப்படின்றத வச்சுதான். இந்த இடத்துல மேக்சிமம் யூட்டிலைஸ் பண்றதுக்கு உண்டான வழியை நீங்க தேடணும். அதுக்கு ரொம்ப முக்கியம் யாரு? சனி பகவான். ஸோ அந்த சனி பகவானும் ராகுவோட சேர்ந்து உட்கார்ந்துட்டு இருக்கார். உங்களுடைய 3ஆம் அதிபதி சூரியன் வேற அங்க உட்கார்ந்துட்டு இருக்கார். அப்ப என்ன ஆகுன்னா ஒரு பார்த்துக்கலாண்டா அப்படின்ற ஒரு தைரியம் வரும். அந்த தைரியம் ரொம்ப நன்மையை கொடுக்கும். அதுலயும் ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லாமே ஃப்ரிக்ஷன். அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப்ன்றது சூரியன் லாபஸ்தானத்துக்கு வர்ற வரைக்கும். ஸோ அதுக்கப்புறம் உங்க காட்டுல மழை, அதாவது ரொம்ப டென்ஷனாக இருந்ததெல்லாம் ஸ்மூத்தாக முடிஞ்சிடும். ரொம்ப ஃப்ரிக்ஷனாக இருந்ததெல்லாம் அடேங்கப்பா கரெக்டாக முடிவு எடுத்துட்டாண்டா அப்படின்ற ஒரு திருப்தியை கொடுக்கும். இன்னும் சொல்ல போனால் ஹார்ட் ஒர்க்கிங் எல்லாம் நீங்கள் செகண்ட் ஹாஃப்ல ஸ்மார்ட் ஒர்க்கிங்காக நீங்கள் பண்ணிக்குவீங்க. அப்போ ஆர்கனைசிங் அப்படின்றது உங்களுக்கு வந்துடும். ஸோ உங்களது 2ஆக பிரிக்கணும். 13ஆம் தேதி வரைக்கும் ஒரு மாதிரி இருக்கும், 13ஆம் தேதிக்கு அப்புறம் அனைத்தும் நன்மையாகவே முடியக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். அண்ட் 10ல் ராகு அப்படின்னு சொல்லும்போது எது எடுத்தாலுமே பண்ணிடலாம் அப்படின்னு தோணும். சேலஞ்சான விஷயங்கள் எல்லாம் எடுக்க தோணும். பட் ப்ளீஸ் பொறுமையா இருந்து உங்களால முடியுமான்னு யோசிங்க. இது எப்படின்னா, இப்போ நீங்க வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க, அந்த வேலை போயிடுச்சு, 4 வேலைக்கு கூப்பிடுறாங்க. அதுல ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, உனக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், உனக்கு 30,000 ரூபா சம்பளம்ப்பான்னு சொல்றாரு. இன்னொருத்தங்க என்ன பண்றாங்கன்னா, உனக்கு 15,000 ரூபா சம்பளம், ஆனா நீ டார்கெட் அச்சீவ் பண்ணீங்கன்னா 1,00,000 ரூபா வரைக்கும் அச்சீவ் பண்ணலான்னு சொல்றாரு. இப்போ உங்களுடைய மனம் என்ன சொல்லும்னா, 15,000 ரூபா பேசிக் இருந்தாலும் என்ன நம்பி கொடுக்குறான்டா, பார்க்கலாம்டா, நான் 1,00,000த்தையும் தாண்டுவேன் இருக்கும். அந்த மாதிரி அசாத்தியமான விஷயங்களுக்கு ஓகே பண்ணாதீங்க. கால்குலேட் பண்ணுங்க. அதுல இருக்கக்கூடிய ஹிடன் சீக்ரெட்ஸை பாருங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க உள்ள நுழையணும். இதுல நல்லா புரிஞ்சுக்கோங்க, 4 ஜாபுக்கு கூப்பிடுறாங்க. அப்போ இங்க ரொம்ப தெளிவா இல்லை அப்படின்னா நீங்க மாட்டிக்குவீங்க. ஸோ இன்டர்வியூஸ் அட்டென்ட் பண்ணிட்டு, சார் எனக்கு ஒரு 10 days டைம் கொடுங்க, நான் என்னுடைய ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நான் அப்போ ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு
நீங்கள் மற்ற இன்டர்வியூஸும் அட்டன் பண்ணி உங்கள் கெப்பாசிட்டி என்ன, அந்த கெப்பாசிட்டிக்கு என்ன ரீச் பண்ண முடியும். ஆசைப்படுவது கரெக்டு, ஆனால் முடியுமான்றதை யோசிச்சு பண்ணணும் அப்படின்றது மட்டும் தெளிவாக இருந்துருங்க மிதுன ராசி அன்பர்கள். கம்யூனிகேஷன் பொதுவாகவே மிதுனத்துக்கு ஈடு வேற எதுவுமே இருக்காது. கம்யூனிகேஷன் வல்லுநர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த கம்யூனிகேஷனுக்கு அதிபதியான புதன் சூப்பராக இருக்கிறதுனால நீங்கள் எஜுகேஷன்லேயும் சூப்பராக வருவீங்க, நாலேஜ்லேயும் சூப்பராக இருப்பீங்க. இப்போ உங்களுடைய வின்னிங் சீக்ரெட்டே உங்களுடைய பேச்சு தான். ஆனாலும் 2ஆம் தேதி செவ்வாய் 2ஆம் வீட்டுக்கு வந்துடுறாரு. அப்போ கோபம் தலைக்கு ஏறும், பேச்சில் ரொம்ப வெடுக்கணும். கொடுத்து பாருங்க சார், நான் பண்ணலன்னா பாருங்க சார் அப்படின்ற வார்த்தையெல்லாம் விட்டுடாதீங்க. குடும்பத்தோட சண்டை சச்சரவுகள் வர்றதுக்கும் வாக்குறுதிகள் கொடுக்காம இருக்கிறது தான் நீங்க ஜெயிக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட். இது ரொம்ப பெருசா பயம் இல்லை. ஏன் அப்படின்னா அந்த செவ்வாய் பவர் இல்லாம தான் இருக்கு. பட் ஸ்டில் பொறுமையும் முடிஞ்ச அளவுக்கு முடிக்கிறேன்னு சொல்லக்கூடிய வார்த்தையும் தான் உங்களுக்கு நன்மையான வழிக்கு கூட்டிட்டு போகும். 4ஆம் வீட்டில் கேது போய் உட்கார்ந்துட்டு இருக்கார். ஆனாலும் பயப்பட வேண்டாம், ஏன்னா குருனுடைய பார்வை கேதுல இருக்கு. பட் ஸ்டில் உங்களுக்கு அனைத்து கிரகங்களையும் கேதுவை பார்க்கறதுனால அந்த இடத்துல ஒரு குழப்பமான மனநிலை இருக்கும். எதை ஆரம்பிக்கிறது, இப்போ நீங்க உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க டாக்டர்கிட்ட போறீங்க, அந்த டாக்டர் ஒரு மெடிசன் கொடுக்குறார். அப்புறம் நீங்க வெளியில வர்றீங்க, அங்க சொல்றது சார் நான் இந்த ஆயுர்வேதத்துல போனேன், அது சூப்பரா இருக்கு சார் அப்படின்னு. அப்போ அது ஒரு ஐடியா கிடைக்கும். வீட்டுக்கு வந்தா டே இதுக்கெல்லாம் இவ்வளோ மருந்து மாத்திரை வேண்டாண்டா, உடம்பு வீணா போயிடும், இன்னொரு ஒப்பீனியன் கேட்கலான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி உங்க ஆரோக்கிய சம்பந்தமான விஷயத்திலேயே ரொம்ப குழப்பங்கள் வரும். ஸோ அப்போ டிஸ்கஸ், டிசைட், அந்த டெசிஷன் எடுக்கிறது டிசம்பருக்கு அப்புறம் நீங்கள் டெசிஷன் எடுங்க. அண்ட் உங்களுடைய உஷ்ணத்தில் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி வயிறு சம்பந்தமான பிரச்சனையிலையும் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். 13ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் எடுக்கிற எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் கரெக்டான வழியை காமிக்கும். ஏன்னா 3ஆம் வீட்டு அதிபதி லாபஸ்தானத்தில் வர்றது அப்படின்றதெல்லாம் கொடுத்து வச்ச வரம். ஸோ 13லிருந்து ஒரு மாசத்துக்கே அவ்வளோ ரொம்ப நன்மையா இருக்கும். அண்ட் மேலும் பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை ஆறதுனால நீங்க உங்க குழந்தைகளுக்கு என்னென்ன நன்மை பண்ணணும்ன்றது நடக்காம இருந்ததோ அதெல்லாம் தடைகள் வந்தாலும் இப்ப ரொம்ப நன்மையில போய் முடியும். உங்க குழந்தைங்க உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதுவும் 13ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்க சொல்றது ரைட்னு புரிஞ்சுக்குவாங்க. அது வரைக்கும் சில தடுமாற்றங்கள் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி காதல் வயப்பட்டவங்க, லிவிங் டுகெதர்ல இருக்கிறவங்க கொஞ்சம் காஷனா உங்களுடைய வார்த்தைகள்ல இருங்க. கணவன் மனைவி அப்படின்னு சொல்லும் போதும் அவங்க மனசு புண்படுத்தாம அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அப்போ அந்த லைஃப் ரொம்பவே நல்லா இருக்கும். முருகனுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி 10ல் ராகு சனி சேர்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கை அதிகமா தேவை. ஏன்னா இப்போ கடன் வாங்கி செய்ய வச்சிடும், அபிலாஷைகள் ஜாஸ்தி ஆயிடும். அப்ப நீங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு சைக்கிள்ல போறது, ஒரு வண்டி வாங்கலான்னு போகும்போது அந்த வண்டி காரா மாறது கூட வாய்ப்புகள் இருக்கு. கம்ஃபர்ட் ஜோனை காமிச்சு உள்ள நிறைய பிரச்சனைக்குள்ள மாற்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஆச்சரியமா இருக்கும். ஆனா நிஜமாவே இங்க கார் வாங்கிடுவீங்க. கார் வாங்குறது தப்பெல்லாம் கிடையாது, முடியுமான்றது யோசிச்சு வாங்கணும். அதே மாதிரி பேசிக் மாடல் வாங்கலான்னு சொல்லி ஹையர் அண்ட் மாடல் வாங்கி பல லட்சங்களுக்கு கடனாளியாக ஆயிடக்கூடாது. பொருள் சேரும், ஆனாலும் அதில் எச்சரிக்கை தேவை. உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னா மகாவிஷ்ணுவை கும்பிடுங்க. அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மரை நீங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து கும்பிடுங்க. அண்ட் பிராணாயாமம் ரொம்ப அவசியம். முருகனுடைய வழிபாடு உங்களுக்கு நிதானத்தை கொடுக்கும். ஓகே, விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.